ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். தொடர்ச்சியாக இந்த ஆவியானவர் என்கிற கேரக்டர் ட்ரினிட்டியில் இருக்கிற 3வது கேரக்டரை குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆவியானவரோடு நேரம் செலவிடுவது என்பது அது ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒரு டைமுங்க. ஆவியானவரை குறித்து புஸ்தகங்கள்லாம் வாசிக்க ஆரம்பிங்க. பில்லி கிராஹாம் அவர் ஆவியானவர் குறித்து எழுதியிருக்கிறாரு. அப்புறம் பெனின் அவங்க எழுதியிருக்கிறாங்க. கேத்ரின் கோல்மன் எழுதியிருக்காங்க. கேத்ரின் கெல்லர், ஸ்மித் விகில்ஸ்வர்த். தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியர்களுடைய பட்டியலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கும். என்னென்னா, தே ஹேட் த ஸ்பிரிட் ஆஃப் காட், தே ஹானர் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆண்டவருக்கு சித்தமானால் ஹோலி ஸ்பிரிட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதுவதற்கு கிருபை தந்தார். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் ஒரு எபிசோட், ஒரு சாப்டர் முடிச்சிருக்கிறேன். ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ ரைட் புக்ஸ், பட் இதில் தொடர் ரொம்ப நாளாகவே ஆவியானவருக்குள்ளே இந்த காரியத்தை குறித்து போட்டனால நான் ஜெபம் பண்ணி ஒரு சாப்டர் இப்போ தான் எழுதி முடிச்சிருக்கேன். கூடும் கர்த்தருக்கு சித்தமானால் கூடிய விரைவில் இந்த புஸ்தகத்தை வெளிவிடுவதற்கு ஆவியானவர் கிருபை தருவாராக. நிச்சயமாகவே இந்த புஸ்தகம் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். அப்போ ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரொம்ப ப்ரெஷியஸானவர். அவரோடு நீங்கள் நேரம் செலவிடும் போது இருக்கிறதே நேரம் தெரியாது. நம்மளை ரொம்ப அழகாக நம்ம கேரக்டரை பில்டு பண்ணுறோம், ஆட்டிடியூட் பில்டு பண்ணுவார், நம்ம பேச்சை பில்டு பண்ண, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாரு, நம்மளை ரொம்ப அழகாக நடத்துகிற ஆவியானவர். இந்த ஆவியானவரோட வேலை என்ன தெரியுமா? நம்மளை அழகாக ரெடி பண்ணி இயேசுவின் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திடுவார். அதுதான் அவரோட வேலை. அப்போது தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குறோம். ஃபர்ஸ்ட் நாள் என்ன பார்த்தோம்? இஸ் நாட் அ ஃபோர்ஸ், இஸ் அ பர்சன். ஏன் பர்சன் சொன்னோம் அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தோம். அவர் பேசுகிறவர். அப்போது ஒரு மனுஷனால் தான் பேச முடியும் இல்லை? அப்போது பேசுகிறவர். இன்றைக்கி ஒன்று பார்க்க போகிறோம். இன்டர்சீட்ஸ், பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாராம். ரொம்ப அழகான ஒரு காரியம் இல்லை. நமக்காக ஒருத்தர் பரிந்து பேசுகிறார். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். வசனத்தின் ஆதாரத்தில் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏன் அவர் இன்டர்சீட் பண்ணுறாருன்னு சொல்கிறேன். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எனக்கு இந்த ரோமர் 8 ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாப்டர். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதில் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக ஒருத்தர் வேண்டுதல் செய்கிறார். சில நேரத்தில் ஜபத்தில் உட்காரும் போது என்ன ஜெபம் பண்ணணுன்னே தெரியாதுல்ல. ஆனால் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசியிருக்கும் போது பாருங்கள், நம்ம அப்படியே பல காரியங்களுக்காக ஜெபிக்க வைப்பார். தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜனங்களுக்காக மைண்டில் போடுற அந்த ஆட்களுக்கு ஜெபம் பண்ணு, இந்த வசனத்தை வாசி. அந்த ஜெப நேரத்தை நீங்கள் முடிச்சு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம், சில நேரத்தில் 1.5 மணி நேரம் தாண்டி இருக்கும். அப்போது நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக அவர் வேண்டுதல் விண்ணப்பம் பண்ணுறார். அப்போ விண்ணப்பம் பண்ணுகிறவர் ஒரு மனுஷனால தான் இன்னொரு மனுஷனுக்காக விண்ணப்பம் பண்ண முடியும். இல்லை, கரெக்டு தானே? இதெல்லாம் அவருடைய கேரக்டரை நான் சொல்கிறேன். அப்போ 2வது அவர் இன்டர்சீட்ஸ், விண்ணப்பம் பண்ணுகிறவர். சில நேரத்தில் உங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணணும் கூட தெரியாது தானே? சில நேரத்தில் ஒரு ஃபுல் ஃபேமிலி ப்ராப்ளம் மாட்டியிருக்கும் போது, சில ஒரு பாவத்தில் மாட்டிகிட்டு இருக்கும்போது, சில பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஆண்டவரே நினைக்கும் போதெல்லாம் வார்த்தையை போட்டு ஜெபம் பண்ண வைக்கிறாரா? அந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்கிறாரா? அப்போ பாருங்கள், அவர் நமக்கு இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபோர்ஸ், வல்லமை மட்டும் இல்லை, அவர் ஒரு ஆழ்த்தத்துவம் நிறைந்தவர். நம்மோடு பேசுகிறவர் மட்டும் இல்லை, நமக்காக விண்ணப்பம் அவர் செய்கிறார். ஓ ஹல்லேலூயா! இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியானவர் பலருக்காக விண்ணப்பம் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவக்கிட்ட அவர் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறார். நமக்காக ஜெபம் பண்ணிருக்கிறார். பரலோகத்தில் பரிந்து பேசுகிறார். நமக்காக என்னன்னு பரிந்து பேசுகிறார்? ஆண்டவரே இவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஒத்தாசை அனுப்புங்க, கிருபை தாங்க அப்படின்னு சில நேரத்தில் நமக்கு. அதுதான் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட், இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட். இந்த ஆவியானவரை குறித்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுங்க. நீங்கள் ஆவியானவரை குறித்து தெரிஞ்சு கொள்ளணும். இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு அஸ், இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். இந்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது, ஓட முடியாது வாழ்க்கையில். இப்போ இந்த ஆவியானவர் என்பவர் ரொம்ப முக்கியமானவர் நம்முடைய வாழ்க்கையில். கடைசி காலங்களில் சபை ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கை உயர்த்தி இந்த காலவேளையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்மை குறித்து அறிந்து கொள்ள எனக்கு கிருபைதாங்கப்பா. இந்த ஆவியானவரை குறித்து நான் அறிந்து கொள்வது எனக்கு கிருபைதாங்க. எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுறீங்களே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் நன்றி செலுத்தி பாருங்கள். அவர் உங்களை அற்புதம் நடத்துவார்.
அப்போ இன்றைக்கி ஒன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம்? அவர் ஹி இன்டர்சீட்ஸ் ஃபார் அஸ். ஹோலி ஸ்பிரிட் ஹி இன்டர்சீட்ஸ். அவர் நமக்காக விண்ணப்பம் வேண்டுதல் செய்கிறாராம், ஜெபம் பண்ணுறார், நமக்காக ஜெபம் பண்ணுறார். அவ்வளோ அழகானவரில். தேங்க்யூ ஆவியானவரே. கர்த்தர் தாமே அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்காக ஒருத்தர் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்காருன்னு மறந்துடாதீங்க. God bless you. Have a blessed day.